அன்பிற்குரிய சகோதரர் பழனிசாமி அவர்களே, ஆசிரியர்கள் என்றாலே பெருமைக்குரியவர்கள். அதிலும் நல்லாசிரியர் என்று சொன்னால் போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய கூத்தப்பாடி பழனி அவர்களே, கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சண்முகம் அவர்களே, மரியாதைக்குரிய தம்பி சிவகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்தியன் பில்லர்ஸ், டிகேஎஸ் ஜுவல்லரி, சில்க் சாரீஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இழந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த அமைப்புகளுடைய தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள், நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற மதிப்பிற்குரிய பொன்முடி முருகேசன் உள்ளிட்ட மேடையில் வைத்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிற தொண்டு உள்ளங்களை சார்ந்த, தொண்டு அமைப்புகளை சார்ந்த அருமை சகோதரர்கள், சகோதரிகள், கலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிற தம்பிகள், தங்கைகள், இந்த விழாவை கண்டுகளிப்பது மட்டுமல்ல, நாங்கள் மார்கழி திங்களில் அதிநுட்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இசைக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்ப்பதற்காக வந்திருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இது ஒரு முக்கியமான அமைப்பு. மார்கழி திங்கள் நதி நிறைந்த நாள். ஆண்டில் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் கூட அறிவுமிக்க மாதம் மார்கழி மாதம். அதைத்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மற்றவர்களும் சொன்னார்கள். நல்லாசிரியர் பழனி சொன்னார், இந்த மார்கழி திங்களில் கிராமப்புறங்களில் நம்முடைய முன்னோர்கள் பஜனை பாடி வந்தார்கள் என்று சொன்னார்கள். இன்று கூட நம்முடைய தலைநகர் சென்னையிலும், மதுரையிலும், கோயம்புத்தூரிலும் நாங்களும் பொங்கு தமிழ் பன்னிசை மணிமன்றம் என்ற ஒரு அமைப்பை நிறுவிய எங்கள் மருத்துவரையா அவர்களும் ஆண்டுதோறும் இசை நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். பொதுவாக சொல்லுவது, இசைக்கு உருவாதார் உருவாரும் இல்லை. இசைதான் மனிதனை பண்படுத்தும், மக்களை பக்குவப்படுத்தும். அந்த இசை என்று சொல்லுகிற நேரத்தில் உலகின் ஆதி இசை என்று சொன்னால் அது தமிழ் இசை. உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி. உலகின் மூத்த குடிமகன் தமிழன். கண் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி என்ற பெருமை தமிழர்கள். உலகத்தில் 3000 மொழிகளுக்கு மேலிருந்தாலும் கூட அதில் முதன்மை பெறுகிற 6 மொழிகளுள் ஒன்றுதான் நம்முடைய உயிரடைய தாய்மொழி. அப்படி தாய்மொழியோடு மூத்த இசை தமிழ் இசை. இன்னும் நிறைய இசை இருக்கிறது. எல்லா இசைகளும் மனித மனங்களை பண்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது. உதாரணத்திற்கு, இந்த மார்கழி திங்களில் திருப்பாவை, திருவம்பாவை பாடி வருவது தொட்டு தொட்ட தமிழர்களுடைய வழக்கமாக இருந்து வருகிறது. அதில் குறிப்பாக தேவாரம், திருவருட்பா, திருவாசகம், திருப்பாவை, திருவெம்பாவை, திருக்குறள், பாரதியார் பாடல்கள், இப்படி ஏராளமான பாடல்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் கிராமங்களில் பாடி வந்தார்கள். இப்பொழுது மறைந்து வருகிறது. ஏதோ தலைநகர் சென்னையிலும், மதுரையிலும், கோவையிலும் அது பெருநகரங்கள் என்று சொல்லி தர்மபுரியை சிறுநகரம் என்று சொல்லவே கூடாது. இந்த தர்மபுரியை ஆண்ட அதியமானுக்கு பெருமை சேர்க்கிற தகடூர் மண் என்ற பெருமை வரலாற்று பெருமைக்குரிய மண்ணில் நம்முடைய வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து காட்டுகிற நிகழ்வாகத்தான் இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகிறேன். அப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழன் என்று சொல்லுகிற பெருமைக்குரியவன் இசையை வடிவமைத்திருக்கிறார். நீங்க இசை பாருங்க, இசைக்கு உருவானவர்கள் ஒருவர் இருக்க முடியாது. அந்த இசையை பற்றி பேசுகிற நேரத்தில் எங்கள் மருத்துவரையா அவர்கள்
நம்முடைய தமிழ் இசைதான் உலகின் ஆதி இசை என்று வெளியிட்டார்கள். இந்த இசையை மார்கழி மாதம் நடத்த வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரிய வழக்கம். நான் எதையும் குறை சொல்லவில்லை. நம்முடைய இசை இப்பொழுது மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய பண்படுத்தக்கூடிய மெல்லிசை என்பது அருகி வருகிறது. மக்கள் மனங்களில் வக்கிரமத்தை உண்டாக்குகிற காதை துளைக்கிற ஒளி கேட்டு ஆடுகிற நிலை உருவாகிறது. இதையெல்லாம் சற்று கட்டுப்படுத்துவதற்கு இந்த மார்கழி திங்கள் வழிவகுக்கிறது. அதைத்தான் நீங்கள் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நினைத்து பார்க்க வேண்டும். திருப்பாவை பாடக்கூடியவர்கள், திருவெம்பாவை பாடக்கூடியவர்கள், திருவருட்பாவை பாடக்கூடியவர்கள், தேவாரத்தை பாடக்கூடியவர்கள், திருவாசகத்தை பாடக்கூடியவர்கள் குறைந்து வருகிறார்கள். இதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் எங்கள் மருத்துவரையா அவர்கள் நிறுவனமாக கொண்டு ஒரு அமைப்புக்கு, அந்த அமைப்புக்கு தலைவராக இருப்பான் மணி என்ற அடிப்படையில் கொங்கு தமிழ் பன்னிசை மணிமன்றம் அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக இசை நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் 1 மாத காலத்திற்கு. அந்த சென்னையில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகர், அதே போல இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களின் தலைநகர் டெல்லி உட்பட கடலிருந்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் நாங்கள் அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தினோம். இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற இசைவாணர்களை அழைத்து சென்று அப்படி இந்த இசைவாணர்கள் பாடுகிற பொழுது முதல் நாள் தொடக்க நிகழ்ச்சி சற்று கூட்டம் குறைவாக இருக்கும். 2ஆம் நாள் 3ஆம் நாள் என்று வருகிற நேரத்தில் மிகப்பெரிய கூட்டம் குறையும். அந்த அடிப்படையில் தர்மபுரியில் தகடூர் மண்ணில் இந்த நிகழ்ச்சி தொடங்குவது 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பது இது தருமபுரி மாவட்டத்திற்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்த இசை நீங்க இசை கேட்ப அந்த மெல்லிசை, மென்மையான இசை, அந்த பாடல் வரிகளை கேட்டால் பொருள் பொதிய நாம் கேட்க வேண்டும். ஏதோ மேடையில் பாடுகிறார் என்று சொன்னால் கீழே உட்கார்ந்துக்கிட்டு பொருளே தெரியாது. இந்த இசை நிகழ்ச்சியில மேடையில் பாடிக்கிட்டு இருப்பாங்க, கீழே உட்கார்ந்துக்கிட்டு என்ன பொருள் தெரியாது, இசை கேட்டு தொடையை தட்டிட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க, தொடை தட்டுறதா தெரியும், அந்த பாடலுடைய பொருள் தெரியுமா தெரியும். அந்த இசையை ரசிப்பாங்க. அப்படி அந்த இசைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. மனித மனங்களை கவரக்கூடிய இசை என்பது விலங்குகளையும் கவர்ந்து கொண்டிருக்கிறது. விலங்குகளும் இசைக்கு மயங்குகிறது என்பதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டு. நான் கூட ஒரு முறை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்றேன். இப்போ தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் சரவண பவன் உணவகம் இருக்குது. சரவண பவன் ஹோட்டல் இந்த உரிமையாளர் ராஜகோபால் இருந்துவிட்டார். அவருடைய ஊர் தூத்துக்குடி பக்கத்தில் கிராமம். அவர் சொன்னார், என்ன எங்கள் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா எங்கள் பண்ணைக்கு ஒரு முறை வந்து பாருங்கள், கோயில் கட்டியிருக்கிறேன், மாட்டு பண்ணை இருக்கு, வந்து பாருங்க. அவன் மகன் என்னை அழைச்சிட்டே இருந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நிகழ்ச்சியை சென்றுவிட்டு இந்த பண்ணையை பார்ப்பதற்காக சென்றேன். பெரிய பண்ணை தோட்டம், பண்ணை வீடு, பக்கத்தில் மாட்டு கொட்டகை. எங்கேயும் போகல, மாட்டு கொட்டகை தான். இதை கேட்கறது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். நிறைய மாடுகள் கட்டப்பட்டிருந்தது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமாக இருக்கும். அங்கே ஒரு பொதுவாக மாடு இருந்தால் கொசு இருக்கும், தானம் கோமியம் நாற்ற வீசம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ தூய்மையாக இருந்தது. போய் நின்ன உடனே மாடு நின்று இருந்தது. ஒரு 40-50 மாடுகளுக்கு மேலே இருக்கும். மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்க. உடனே கண்ணுக்குட்டி போய் பால் குடிக்க ஆரம்பிச்சது. உடனே ஆட்கள் வந்து கண்ணுக்குட்டியில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இசை, மென்மையான இசை. அந்த இசையை நானும் நன்கு கவனித்துக் கொண்டது, நீங்களும் கவனிக்கணும். அந்த மாடுகள் அந்த இசை ஓங்கி உரைக்கும் பொழுது அப்படியே காது அப்படியே அசைக்கும். இசை மென்மையா வரும்போது காது அப்படியே கீழே. நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன். அப்ப அந்த மாடு விலங்கினத்தை சார்ந்தது, அது இசையை அப்படியே ரசிக்குது. அப்ப இசை ரசிக்கிற நேரத்தில் தன்னையும் அறியாமல் பால் தொடர்ந்து சொல்லிட்டு இசையை ரசிக்கிறது. அப்ப பாடு என்ன பண்ணுது, மறந்து கை மறந்து மாடு நிற்கிற நேரத்தில்
அந்த பால் சுரக்கிறது, பால் அப்படியே பாத்திரத்துல இசைக்கு உருகாதார் ஒருவரும் இல்லை. அந்த கூற்று விலங்கினங்களை இன்னும் தாவரங்களுக்கும் இசை வளர்ச்சியை கொடுக்கிறது. இசையை கேட்டு தாவரமும் வளர்கிறது என்று நம்முடைய மொழி ஆய்வாளர்கள் இசை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரர் குறிப்பிட்டதை போல நான் அதிகம் பேசுவதற்காக அல்ல. இசைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. அதிலும் இந்த இசையை வழங்குகிற மாதம் மார்கழி. அதைத்தான் சொன்னாங்க பாரு, மார்கழி திங்கள் மதி நிறைந்த. எல்லா மாதங்களுக்கும் சிறப்பு இருக்கிறது. அந்த மாதங்களில் சிறப்புக்குரிய மாதம், மதிநுட்ப வாய்ந்த மாதம், அதுதான் மார்கழி மாதம். அப்படி இந்த மார்கழி திங்கள் முதல் நாளில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிற, பங்கேற்றிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு தொடங்கி 2ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கிற நிகழ்வு தகடூர் மண்ணில் ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும், தலைமுறையாக நடக்க வேண்டும். அதற்கு இந்த மண் வலியுறுத்திருக்கிறது. இந்த நிறுவனம் அதை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டு நான் சொன்ன மாதிரி இசைதான் மனிதனை பண்படுத்தும், மனித மனத்தை பக்குவப்படுத்தும். அதிலே குறிப்பாக அந்த மெல்லிசை இருக்குது பாருங்க, அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, அனைவரும் பரதநாட்டியம் ஆடுவாங்க நினைக்கிறேன். அது யாருக்கும் இல்லாத சிறப்பு தமிழ் மண்ணுக்கு உண்டு, இந்திய மண்ணுக்கு உண்டு. அது உலகுக்கு வழிகாட்டியவர்கள் தமிழர்கள் என்பதை நிரூபிக்கிற வகையில் தான் தகடூர் மண்ணில் 2ஆம் ஆண்டு மார்கழி திருவிழா தொடங்கி இருக்கிறது. இந்த மார்கழி திங்களின் தொடக்க விழா நிகழ்ச்சி இந்த மாவட்டம் முழுவதும் பரவ வேண்டும். இந்த நிகழ்ச்சி தலைநகர் சென்னை உட்பட தமிழர்கள் வாழும் இடங்களிலெல்லாம் சென்றடைவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும், சென்றடைய வேண்டும் என்ற என்னுடைய ஆவலை வெளிப்படுத்தி இந்த இசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்கள், உறுதுணையாக இருக்கிற பழனிசாமி அவர்கள், நல்லாசிரியர் பழனி அவர்கள், அதே போல இதை கடந்த ஆண்டு துவக்கி வைத்து இந்த ஆண்டு பங்கேற்றிருக்கிற எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட இங்கே பங்கேற்றிருக்கிறவர்கள் அனைவருக்கும் பாராட்டுதல், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தொடர வேண்டும். தமிழர்களின் பாரம்பரியத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அன்போடு வேண்டி கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி பாராட்டி நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. மார்கழி திருவிழா சிறப்பாக